اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ் தஆலாவுடைய பெரும் கருணைக்கு நம் அனைவரும் இமாம் ஃபைஸிதா ஷக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார். சர்க்கார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃபைசி நாயம் அவர்கள் பொதுவாக மற்ற முரீதுமார்களை விட உலமாக்களுக்கு அதிகமான கவனம் கொடுப்பாங்க. எந்த ஒரு மஜ்லிஸ் நடந்தாலும் சொல்லி காட்டுவாங்க. உலமாக்கள் ஏதாவது ஓரமாக வைத்திருந்தாலும் அந்த சபையினுடைய முன்பகுதியில் அவர்கள் உட்காரக்கூடியவர்களாக சொல்லுவாங்க. காரணம், இன்மை சர்க்கார் நாயகம் அவர்கள் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன் இன்மை நம்ம மதிக்கணும் என்று சொன்னால், அந்த இன்மைதான் நமக்கு தக்குவாவிற்கான வசீலாவாக இருக்கிறது. நம்ம நன்றாக இன்மை பெற்றுக்கொண்டால்தான் நமக்கு என்னாக முடியும், நம்ம தக்குவா செய்வதற்கு வசதியாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வை அடைவதற்கு மிக முக்கியமான ஒன்று, நாம் எந்த அளவுக்கு தக்குவா செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை அடைய முடியும். இன்னும் அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அத்தகாக்கும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு தக்குவா செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அப்ப தக்குவாவிற்கு மிக மூலமானது, அசலானது எது என்று பார்த்தால், தக்குவாவுடைய வசீலா என்று பார்த்தால் அது இல்மாகத்தான் இருக்கிறது. எனவேதான் சர்க்கார் நாயகம் என்ன பண்ணுவாங்க, யார் இல்மை அதிகம் கற்றுக்கொள்கிறார்களோ இன்னும் உலமாக்களை அதிகம் கண்ணியப்படுத்துவார்கள். அப்ப சர்க்கார் நாயகம் அவங்க சொல்றாங்க, சுருதி சர்க்கார் அவங்க சொல்றாங்க, நான் சர்க்காருக்கு இந்த அளவுக்கு நான் நெருக்கமானதற்கு காரணம், நான் நன்றாக ஓதக்கூடிய காலத்துல நான் நன்றாக ஓதுனேன். அதனால சர்க்கார் என்ன பண்ணுவாங்க, எந்த மஜ்லிஸ்கள் நடந்தாலும் சரி, எந்த பயான் பேசினாலும் சரி, என்னை அடிக்கடி முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாங்க. காரணம், சர்க்கார் ஏதாவது ஒரு தரீக்கத்து ரீதியாக ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது, அதற்கு ஆயாத்துகள் ஹதீஸ்களை சொல்லும் பொழுது சர்க்கார் என்ன சந்தோஷப்படுவாங்க. அப்ப நம்மளுடைய தரீக்கத் என்பது சாதாரண ஒரு விஷயமானது கிடையாது. அதை எப்ப நமக்கு அது நூறாகும் அப்படின்னா, அது குர்ஆன் ஹதீஸை நாம சம்பந்தப்படுத்தினால் மட்டும்தான் நூறாகும். எனவே வெறும் தரீக்கத் என்று மட்டும் இல்லாமல் அதை ஷரியத்துடன் கூடிய குர்ஆன் ஹதீஸுடன் கூடிய விளக்கங்களாக நம்மளுடைய தரீக்கத்து மாறி போயிடும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும், காலப்போக்கில் வெறும் அந்த மஜ்லிஸ்களை உட்காந்துக்கிட்டு சும்மா பேசக்கூடிய பேச்சுக்களாக ஆயிடும். எனவேதான் சர்க்கார் நாயகம் என்ன செய்வாங்க, இல்முக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனவே ஓதக்கூடிய மாணவர்களாக நாம் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தரீக்கத்தின் பக்கம் நம்மளுடைய கவனம் செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு நகவு சிறப்புகள் இன்னும் கிதாபுகளை வாசிப்பதிலும் அதிகம் நம்ம கவனம் செலுத்தணும். அவ்வாறு கவனம் செலுத்தி சர்க்கார் நாயகத்தினுடைய ஃபைஸானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي فرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. நம்ம எல்லா முஸ்லிமாகவும் முஃமினாகவும் இன்னும் அவனது ஹபீப் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிந்துரைந்த உம்மத்திலே ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹுக்காயிருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த புனிதமிக்க மஜ்லிஸிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி நல்லோர்கள் பற்றிய சில நல்ல விஷயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அருள் புரிந்திருக்கிறானே அந்த அல்லாஹுக்காயிருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, ஃபைதி நாயகத்தை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு, அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். நல்லோருடைய சகவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையை வசந்தமாக்கும் என்பது கண்கூடான விஷயங்களில் ஒன்று. ஏனென்று சொன்னால், நாம் யாருடன் அமர்ந்திருக்கிறோமோ, யாருடன் தொடர்பு கொண்டிருக்கிறோமோ, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய
காரியங்கள் நமக்கு வந்து சேரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்று சொன்னால், நம்ம இப்போ உதாரணத்துக்கு அத்தர் கடைக்கு போகிறோம்னு சொன்னால், அத்தர் கடையில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய அத்தருடைய வாசங்கள் எல்லாம் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அது நம்ம இடத்துல வந்து ஒட்டிக்கொள்ளும். அதுபோன்று நல்லவருடைய தொடர்பு, நல்லவருடைய சகவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியானதாக, புத்துணர்ச்சி மிக்கதாக, அல்லாஹ் ரசூலுடன் இணைக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அவர்கள் எவ்வாறு இரும்பிலே இருக்கக்கூடிய துருவை எவ்வாறு கொல்லன் நீக்குகிறானோ அது போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுக்கு புறம்பான விஷயங்களை அவர்கள் நம்மிடத்திலிருந்து நீக்குவாங்க. அவர்கள் நம்மிடத்திலிருந்து நீக்குவார்கள். அதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன? நாம் நல்லோருடைய சகவாசத்திலே நம்மளே ஆக்கிக் கொள்வதுதான். நாம் எல்லாம் வரலாறுகளை பார்த்திருக்கிறோம். அதிகமான வரலாறுகளிலே வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதணும். அந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹு தஆலா கஹஃப்வாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதிலே அவர்களுடன் இருந்த ஒரு நாயை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த நாய் சொர்க்கத்திலே 10 உயிரினங்கள் சொர்க்கத்திலே நாளைக்கு சொல்லும் என்று அல்லாஹு தஆலா கூறும் பொழுது, நாம் ஃபிக்ஹ் சட்டங்களிலே படித்திருக்கிறோம். நாயுடைய தோலும் நஜீஸு, அதோடைய எச்சி நஜீஸு, அது எல்லாமே நஜீஸுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மேலப்பட்டனா எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு நாய் நாளைக்கு சொர்க்கத்திலே செல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் அதற்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார் என்று சொன்னால் என்ன காரணம்? அது அந்த கஹ்ஃப்வாதிகளுடன் சேர்ந்ததன் காரணமாக, வேற எதுவுமே செய்யல, அந்த கஹ்ஃப்வாதிகளுடன் சேர்ந்து இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அதற்கு கொடுத்தான் என்பதாக வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நல்லவர்களுடன் நாம் சேர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் மாற்றி காட்டுவார்கள். ஒரு தடவை கூட ஒரு சம்பவத்துல படிச்சு பார்த்தேன். ராபியத்துல் அதவியான்னு சொல்லி மிகப்பெரிய பெண் வழி உள்ளார். அவங்க ஒரு தடவை வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும் பொழுது அவருடைய வீட்டிலே ஒரு திருடன் உள்ள வந்துடுறான். ஒரு திருடன் என்ன செய்யறான்? திருடுவதற்காக உள்ள வரான். உள்ள பார்த்தா அந்த வீட்டுல எதுவுமே அவன் பார்க்கவே இல்லை. வீடு ஃபுல்லா ஒரே காலியா இருக்கு. வீட்டுல பார்த்தா ஒரே ஒரு பூஜா இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. என்னடா நம்ம திருட வந்த வீடு இப்படி போயிருக்கு, பெருசா ஏதாச்சும் இருக்குன்னு நினைச்சு உள்ள வந்தோம். உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு பூஜா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஏமாற்றத்துடன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதற்காக வெளியே போறான். அப்ப அந்த நேரம் பார்த்து ராபியத்துல உதவியார் அவங்க ரஹமத்துல்லாஹி அவங்க முடிச்சு பார்த்துடுறாங்க. அந்த வழியில முடிச்சு பார்த்துடுறாங்க. அந்த திருடன் வெளியே உள்ள வீட்டை விட்டு வெளியே போறத பார்த்துடுறாங்க. உடனே அந்த நபரை கூப்பிடுறாங்க. எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் திருடுவதற்காக வேண்டி வந்தேன், உங்க வீட்டுல ஒரு பூஜா தவிர வேறு எதுவுமே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்னுடைய வீட்டுக்கு நீ வெறுங்கையோடு வெளியே போகக்கூடாது, அந்த பூஜா இருக்குல்ல, அந்த பூஜால கொஞ்சம் தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை ஒழு செஞ்சுட்டு போய் 2 ரக்காத் தொழுகு அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அந்த நபரும் ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுக போயிட்டார். அவங்க தொழுக போனோடனே இவங்க அல்லாஹ்விடத்துல கையேந்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் என்னிடத்திலே இருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். அவனை நான் வெறுங்கையோடு அனுப்புவதை நான் விரும்பவில்லை. எனக்கும் அவனுக்கும் ரப்பு நீதான். அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நீ கொடுத்துரு ரப்பே, அவனை வலியுள்ளாவாக்கிரு, உன்னோட ரஹ்மத் அருள் அவனுக்கு அள்ளி கொடுத்துருன்னு சொல்லி அந்த பெண்மணி துவா செஞ்சா அல்லாஹ்வுடைய வலியுள்ளாவோட அந்தஸ்து அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துதான் சொல்லி வரலாறுகள் எழுதுறாங்க. அப்ப நாம் ஒரு நல்ல விஷயத்தை விரும்பவில்லை என்று சொன்னாலும், நாம் நல்லவர்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது, வலியுள்ளார்களுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களுடைய துவாவின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நம்முடைய இடத்திலே வலிமார்களுடைய அந்தஸ்து, வலிமார்கள் தரஜாக்களை நமக்கு கொடுத்து விடுவான் என்பது இது போன்ற சம்பவங்களில் நமக்கு காணப்படுகிறது, தெரிகிறது என்பது. எனவே இது போல நல்லவருடைய கொண்டாடக்கூடிய சபையிலே அல்லாஹ் தஆலா உங்களை என்னும் வாக்கியார் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, நாயகம் அவர்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் திருக்கலிமாவை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்தார்கள். டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட இரவு 2 மணி வரைக்கும் ஒரு மணி 2 மணி வரைக்கும் காரியம் செய்யணும்.
டெய்லியும் வருஷம் ஃபுல்லாகவே ரமதான் வந்துட்டா முழுசு ரமதான் விடிய உட்காந்து சொல்றாரு செய்வாங்க. இப்பெல்லாம் நேரம் யார் கிடைச்சாலும் உட்காந்து எல்லா பற்றி அவங்கள்ட்ட சொல்றது தான் அவங்களுடைய முழு நேர முடியும் வச்சுருந்தாங்க. நாங்கெல்லாம் மதசாக்கள் 7 வருஷம் ஓதணும். ஆனா அந்த 7 வருஷங்கள்ல ஓடுன ஐந்துகளில் எங்க கிதாபுகளை படித்தோம், அது குரான் ஹதீஸுகளை படித்தோம். ஆனா அதனுடைய தாற்பயங்கள் அதனுடைய விளக்கங்களை பதினாயிரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க தர்பாரில் போய் உட்கார்ந்த பிறகுதான் அந்த இல்முக்கு ரூல் வந்துச்சு. நாம் படிக்கிறப்ப இல்முல அந்த கிதாபில் படிக்கிறோம்ல, இந்த கிதாபுடைய படிப்புகள் எல்லாம் வந்து ஜிஸ்மு மாதிரி, உடம்பு மாதிரி, உயிர் இல்லாத உடம்பு. அதுக்கு ரூல் வந்து லாயிலாக இல்லை தான், லாயிலாக இல்லாவோட இல்மு தான். அந்த இல்மை பதினாயிரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் வெறும் இப்போ நம்ம மாசால வந்து வெறும் ஒரு உடம்பை படிக்கிற கிதாபு இல்லை, ரூல் இல்மா இந்த திருக்கலிமா லாயிலாக பற்றி அந்த இல்மு சேஷமார்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம கிதாபுகள் மூலமாக அடைந்து கொள்ள முடியாது. கிதாபுகள் மூலமாக இந்த இல்மு எல்லாத்தையும் அடைஞ்சிக்க முடியும்ன்றது அல்லா தலா குரான் ஹதீஸ் வானத்திலிருந்து எப்படி இறக்கி வச்சிருக்கலாம் அல்லா தலா. ஆனா அல்லா என்ன செஞ்சான், அப்படி இறக்கி வைக்கிற ரசூல்லாவை இங்கே அமுச்சு வச்சான். ரசூல்லா அவங்கள எதுக்கு அமுச்சு வச்சான் அல்லா தலா? இந்த இல்மை வெறும் தாள்களை கொண்டு படித்துக் கொள்ள முடியாது. இந்த கல்வி போகக்கூடிய இல்மு, இந்த இல்மு எப்படிப்பட்ட இல்மா? உள்ளத்திலிருந்து உள்ளம் போகக்கூடிய இல்மு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பார்த்து ஈமான் கொண்டாங்களோ அவங்க தான் சஹாபாக்கள், மற்றவங்க சஹாபாக்கள் கிடையாது. அவங்க காலத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவங்கள பார்க்கலைன்னா அவங்க சஹாபி கிடையாது. அவங்கள பார்த்தாதான் யார் அவங்க பேரு சஹாபின்னு பேர் வரும். அப்போ அவங்க நேரடியா பார்த்து அவங்க மூலமா நேரடியா வரக்கூடிய இல்முக்கு பேர் தான் இந்த இல்மு. இந்த இல்மு தான் ரூஹ். நினைச்சா அப்ப நம்ம இங்க படிக்கக்கூடிய இல்முலாம் ஜிஸ்மு மாதிரி ஷேகுமார்கள் பாதையில் அவங்க உட்கார்ந்து நம்ம படிக்கக்கூடிய இல்மு தான் ரூஹ். அப்படிப்பட்ட இல்மை ஃபைதினாயிரம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா நமக்கு நம்ம வருஷாவுடைய நசீப் என்னன்னா, இங்க ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷேகுமார்களுடைய ஹலீஃபாக்களாகவும் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு இந்த இல்மு மட்டும் கொடுக்கறது இல்லை, ஜிஸ்மு மட்டும் கொடுக்காம ரூஹையும் சேர்த்து கொடுக்குறாங்க. பெரிய பாக்கியம். விளைஞ்சுங்களா? 2 இல்மும் உங்களுக்கு கொடுக்கு அல்லாஹ் தஆலா இங்கிருந்து நீங்க போகும்போது 2 இல்மையும் அடைஞ்சுங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபை தருவானாக. அடுத்தபடியாக நம்முடைய உஸ்தாத் இஹ்சான் இல்லாத அவர்கள் மாணவர்களே, உஸ்தாதுமார்கள், அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூட்டி இதனுடைய நோக்கத்தை கபூல் செய்து அருள் புரிவானாக. எதற்காக ஒன்று கூடி உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக அடைந்தவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. எங்க உஸ்தாதுமார்கள் சொல்லி நான் ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். நம்ம ஓதுற காலத்துல நூர் ஹசரத்துன்னு ஒருத்தவங்க லால்பேட்டையில இருந்து உஸ்தாதா இருந்தாங்க. அவங்கள்ட்ட நம்ம கிதாபெல்லாம் ஓதுல, நம்ம ஓதி முடிக்கும் போது அவங்க புதுசா உஸ்தாதா வந்தவங்க. அவங்க அடிக்கடி ஃபைசி நாயகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே போல நம்ம ஜாமியா இர்ஃபானியான்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல கூட ஃபைசி நாயகத்தை பத்தி அழகான சின்ன சின்ன வரலாறுகளை சொல்லுவாங்க. அதுல ஒரு வரலாறு என்ன அப்படின்னு கேட்டா, அவங்கள்ட்ட இருந்த ஒரு அழகான தன்மைய ஒரு ஆலிம் ஒருத்தவங்க எழுதுறாங்க. ஃபைசி நாயகம் அவங்க மஜ்லிஸுக்கு எந்த ஆலிம்கள் வந்தாலுமே அந்த ஆலிம்களை ரொம்ப கண்ணியப்படுத்துவார்கள். எங்க வெகு தூரத்துல இருந்து வராங்க, மஜ்லிஸ்ல இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க நிக்கிறாங்க ஆலிம்கள்னா அவங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைப்பாங்க. ஃபைசி நாயகத்தின் பக்கத்துல ஹலீஃபாக்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் கூட ஆலிம்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அப்போ ஒரு முரீது ஃபைசி நாயகத்திட்ட கேட்டாங்கன்னா, எவ்வளவு தூரத்துல ஆலிம்கள் இருந்தாலுமே அவங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறீங்க, உங்க ஹலீஃபாக்கள் கைர ஆலிமான ஹலீஃபாக்கள் இருந்தா கூட அவங்களை நீங்க தள்ளி உட்கார வச்சுட்டு ஆலிம்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, எதனால அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்கன்னா, ஆலிம்கள்ட்ட இருக்கக்கூடிய இல்மு நபிமார்கள்ட்ட இருந்த இல்மு. ஆலிம்கள்ட்ட இருக்கக்கூடிய இல்மு, ஆலிம்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இல்மு யாருடைய உள்ளத்துல இருந்த இல்மு? நபிமார்களுடைய உள்ளத்துல இருந்த இல்மு தான் ஆலிம்களுடைய உள்ளத்துல இருக்கு. இப்ப என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா
அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஃபிரௌன்கிட்டயும் இருந்துச்சு, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்வம் காரூன்கிட்டயும் இருந்துச்சு. ஆனா ஆலிம்கள்ட்ட இருந்த இல்ம் என்பது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால நபிமார்களுடைய வாரிச என்னாலுமே நான் கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மையோடு நான் இருக்கணும். அதனாலதான் நான் ஆலிம்கள் எங்க வந்தாலும் என்ன செய்வேன், கூப்பிட்டு அருகாமையில உட்கார வச்சு அழகு பார்ப்பார்கள் என்கிறார்கள். இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தன்மையில நம்ம படிச்சிருக்கோம். தனக்கு யாரு தீங்கு செய்தாலுமே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு நல்லதா தான் நாடுவாங்க. எக்காரணத்தை கொண்டு தனக்காக வேண்டி பள்ளி வாங்கக்கூடிய குணம் என்பது ரசூலுல்லாஹ்ட்ட அறவே கிடையாது என்று ஹதீஸ்கள்ல இருக்குது. அதே அந்த வரிசையில் ரசூலுடைய வாரிசுகளாக வரக்கூடிய அந்த அல்லாமாக்கள் இறைநேசர்களுடைய அந்த தன்மை இருந்துச்சு. எங்க உஸ்தாத் சொன்னாங்க, ஒரு ஆலிம், ஒரு மதிக்கத்தக்க ஒரு ஆலிம் அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது சில மனக்கசப்புகளாக அவங்க வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் மனக்கசப்புல வெளியே போயிட்டாங்க. கொஞ்ச காலத்திற்கு பிறகு அந்த ஆலிம் ஒரு பெரிய மதரசாவை திறக்கிறாங்க. அந்த மதரசாவினுடைய சந்தாவுக்காக வேண்டி யாரை நாடி வராங்க, வைசி நாயகத்தை நாடி வராங்க. இவங்கதான் நம்மள்ட்ட இருந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களே, இவங்கதான் நம்மள்ட்ட இருந்து என்ன கோபமா போயிட்டாங்களே, கோபமா பேசிட்டு போயிட்டாங்களே, இவங்களை எப்படி வரவேற்கிறது அப்படின்ட்டு வந்த ஆலிம எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ சிரிச்ச முகத்தோடு ரசூலுல்லாஹ் நம்ம கேட்டிருக்கிறோமா, யாரை பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் பொன்முறுவலோடு வரவேற்பார்கள் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி பொன்முறுவலோடு அந்த ஆலிமை வரவேற்றது மட்டும் அல்லாம 20,000 ரூபாய் தன் இடத்துல இருந்து மதரசாவுக்கு சந்தா கொடுத்து அனுப்புனாங்க. எவ்வளவு? தன் இடத்துல இருந்து எவ்வளவு கொடுத்து அனுப்புனாங்க? 20,000 ரூபாய் எடுத்து அவங்க நமக்கு தீங்கு செய்திருந்தாலும் பரவாயில்லை, நாம அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்லதை நாடணும் அப்படின்னு நினைச்சு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை அப்படியே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் தான் வைசி நாயகர். அதே போல மாணவர்கள்ட்ட சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, வைசி நாயகத்தினுடைய உஸ்தாத், எங்க உஸ்தாத் சொல்லியிருக்கிறாங்க, சுலைமான் ஹஸரத் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசான் தான் ஓதி இருக்கிறாங்க. அவங்க மீசான் ஓதுவாங்க. அவங்க ஓதக்கூடிய காலத்துல அசருக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு, ஃபஜருக்கு பிறகுலாம் திக்ரு செய்ய எல்லாத்தையும் உட்கார வச்சு தஸ்பீஹ் செய்வாங்க. ஆனா ஃபைசி நாயகம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா, ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபால்தா ஃபால்துமா ஃபால்தி சர்வ் செஞ்சுட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அவங்க உஸ்தாத் சொல்லுவாங்கன்னா, உண்மையான மாணவர் அவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷாஃபி இமாம் சொல்லுவாங்க, ஓதக்கூடிய மாணவர்களுக்கு எது அசல் அப்படின்னு கேட்டா ஃபர்து மட்டும்தான் அசல். ஃபர்தை தவிர்த்து சுன்னத்து நஃபில்களை விட அவங்க முக்கியத்துவம் எதுக்கு தான் கொடுக்கணும், இல்முக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த வரிசையில அந்த குணம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க உஸ்தாதே சொல்லுவாங்க, அசல் உண்மையான மாணவர் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்து நஃபிலான வணக்கங்களுடைய நேரத்துல, சுன்னத்தான வணக்கங்களுடைய நேரத்துல எல்லாம் இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பாங்க. அதனால அந்த இல்மு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டாங்க, உலக மக்கள் எல்லாருக்குமே ஹிதாயத்து தரக்கூடிய இல்மாக அவங்களுடைய இல்ம ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்மளும் அந்த பாடத்தை எடுத்துக்கணும். நம்மளும் இல்முக்கு என்ன செய்யணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி நம்ம நபிலான வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, சாதாரணமான வெளி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதை விட மிக கவனமாக நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய எந்த விஷயம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இல்முக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் அவர்கள்ட்ட இருந்து நம்ம பெறக்கூடிய பாடங்கள். அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான மஜ்லிஸ், அவங்களுடைய நினைவு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கு அவர்களிடத்தில் இருந்த அத்துணை நல்ல பழக்கங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினர்கள் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். அழகான விஷயத்தை சொன்னாங்க. இல்முக்கு எஜமானவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உலமாக்கள் தான் அஃபாத ஷரியத் இவர்கள், மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய தொண்டர்கள் இவர்கள்லாம். இவர்களை கொண்டு தான் இன்னைக்கு தீன் நிலைக்குதுன்னு சொல்லுவோம். சொல்லிட்டு கொண்டு அது மட்டும் இல்லாமல் நாம் விஷயத்து சொல்கிறேன், நீங்கள் அவாம்கள் கேட்டீங்கன்னா உங்களோட போயிடும். ஆனால் இந்த உலமாக்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் கொண்டு போய் இதை சேர்த்துவாங்க. அதனால நான் உலமாக்கள்கிட்ட சொல்கிறது பிரியப்படுறேன்னு சொல்லுவோம். அதனால வைசி நாயகம் அவர்கள் இந்த உலமாக்களை மதித்த இந்த குணம் நம்மெல்லாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க கண்ணியம் செஞ்சாங்க.
பெரியவர்களை மதிச்சாங்க, உலமாக்களை மதிச்சாங்கிறது ரொம்ப பெரிய படிப்பினைக்குரிய விஷயம். எஜமானுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வைத்தியநாயகத்துடைய வாழ்க்கையில எல்லாமே படிப்பினைக்குரிய விஷயம் தான். நம்ம வைத்தியநாயகத்தை பற்றி, அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி, அந்த படிப்பினைகளை பற்றி நம்முடைய அண்ணன் ஜுபேர் எடுத்தவங்க விஞ்ஞான பாதையில் புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா வாய்ப்பு இருந்தால் அவங்க எல்லாரும் படிங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. அது நிஜமாக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன படிப்பினைகள் நம்ம கற்றுக்கலாங்கிற விஷயங்கள் நிறையா எழுதப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஏற்கனவே அதுக்கு தான் ஃபுல்லாக நான் ப்ராஜெக்ட் பின்னாடி ஃபுல்லாக படித்தேன் ஏற்கனவே போன வருஷம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்னொரு தடவை இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷமும் நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் வைத்தியநாயகத்துடைய வாழ்க்கையுடைய படிப்பினைகளை பற்றி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்தபடியாக நமது இர்ஃபானி சர்க்கார் அவர்களுடைய கலீஃபா அல்தாஃப் சர்க்கார் அவர்களின் குழுவர்கள் பேசுவோம். நபி اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்தான். அந்த அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை தனது ஹபீபு நாயகம் ஈருலக ஜலத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்திலே நம்மையும் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்து வந்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா இது போன்ற காமிலான ஷேகுமார்களுடைய கரம் பற்றி படிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதிலும் குறிப்பாக சில்சிலாய ஃபைஜியாவில் ஃபைஜி நாயகத்தில் குலாமலாக இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹுஸ் நசீப் அல்லாஹ் நமக்கு பிச்சை கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களுடைய சகல தேவைகளையும் சதாவும் உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். உள்ளில் இன்பம் பொங்குவதும் உம்மானன்றோ, எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பானன்றோ. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாவே உள்ளத்திலிருந்து ஒரு உத்வேகம் பிறக்குது என்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதே உள்ளத்துல ஒரு சந்தோஷம் பிறக்குது. அது காரணம் ஃபைஜி நாயகம். ஃபைஜி நாயகத்தை ஏன் நாம் நினைவு கொள்ள வேண்டும்? ஃபைஜின்னு சொன்னாலே நம்ம நினைச்சிருவோம். ஃபைஜின்னு சொன்னாலே நம்ம அவுலியா ஆக்கிடுவோம். ஏன் தெரியுங்களா? ஃபைஜி நாயகமே அங்க இல்ல. சர்க்கார் சொன்னாங்களா, நீங்க எல்லாம் ஃபைஜி நின்றாங்க, நான் ஃபைஜி தெரியும் ரொம்ப நாளா தெரியிட்டு இருக்கிறோம்மா. ஃபைஜினால நம்ம தெரியிட்டு இருக்கிறேன் சர்க்கார். ஏன்? அவங்க முழுசு தன்னை இழந்தாங்க. தன்னை இழந்து தன்னை ஹக்க காட்டினாங்க. அவங்கதான் ஃபைஜி நாயகம். அவங்கள பார்த்தா ஹக்குடைய ஞாபகம் வந்துச்சு. அவங்கதான் ஃபைஜி நாயகம். யாரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அவங்கதான் அல்லாஹ்வுடைய வழி. ஃபைஜி நாயகத்தை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும். உங்க நிழல் கண்ட இடமே தான் அண்ணலே ஃபைஜி படிச்சாங்க. அவங்க நிழல் அவங்க பேரை கேட்கணும் இல்லை, அவங்க தர்பாருக்கு போனாலே சந்தோஷம் வந்துடும். நிம்மதி என்றாலே ஃபைஜி, உங்க நிழல் கண்ட இடமே தான் அண்ணலே ஃபைஜி. என்ன மாதிரி ஒரு இன்பகரமான வாழ்க்கை சர்க்கார் பிச்சை கொடுத்தாங்க. ஷேகுமார்கள் கொண்டாடிய ஃபைஜி நாயகம். ஒரு தடவை நாச்சியார் கோயில் அபுதாரத்துக்கு ஒரு தடவை உருஸ்ல சொன்னாங்க. ஒரு முறை அவங்க பள்ளியாசத்தில் இருக்கும்போது அவங்க முத்தவள்ளி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களாம். இன்னொரு பெரிய ஷேக் வந்திருக்காங்க, நீங்க வந்து பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்ப அபுதாரத் சொன்னாங்க, எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு ஷேக் வந்திருக்காங்க பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டா வயிற்று வாங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு நான் போனேன். போனா சூஃபிதா அதுக்கு வந்தாங்க. யார் அவங்க? ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய கலீஃபா. அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அபுதாரத்துக்குள்ள போறாங்க. நாச்சியார் அபுதாரத் ஃபைஜியோ அவங்க போறாங்க. போனோடனே இவங்கள பாக்குறாங்க. பார்த்து பேசிக்கிறாங்க. சூஃபிதா ஜிவாட்ட பேசுறாங்க. நீங்க அந்த மாதிரி ஃபைஜி நாயகத்துக்கு முடியுது. அப்ப அவங்க சொன்னதாக அபுதாரத் உருஸ்ல பல முறை சொல்லியிருக்காங்க. போன தடவையும் சொன்னாங்க இந்த செய்தி. சொன்னாங்க, உங்க ஷேக் ஃபைஜிஷா இருக்காங்களேம்மா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எங்க பாவா ஆரணி பாவா எனக்கு கிலாபத்தை கொடுத்ததோட நீங்க நேரா லால்பட்டில் போய் ஃபைஜிஷா இருப்பாங்க. அவங்கள்ட்ட 3 நாள் தர்பீத் ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னைய
நான் போய் 3 நாள் அங்க தங்கி இருந்துட்டு தான் வந்தேன். அந்த மகன் ஆரணி பாபா எஜமா அவங்க யாரு? அவங்கள தெரியாதவங்க தமிழகத்துல யாருமே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய புகழ் வாய்ந்தவங்க. அவங்களுடைய கலிஃபா சூஃபி தாத் யாரு? அவங்களுடைய தமிழகத்துல யாரும் தெரியாம இருக்க முடியாது. அவங்க நம்ம ஃபைஜி நாயகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்ப ஃபைஜி நாயகத்துக்கு உயர்வு என்ன? ஃபைஜி நாயகம் எப்பேற்பட்ட ஷேர். இன்னைக்கு ஃபைஜி நாயகம் இல்ல அப்படின்னா நம்ம வீட்டுல இல்லல்லாங்கிற முழக்கமே இருந்திருக்காரு. நம்ம வீட்டு பிள்ளைங்க 3 வயசு பிள்ளைங்க இல்லல்லா சொல்றாங்க. ஒரு முட்டாய் கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, இல்லல்லா சொன்னவன நிப்பாட்டுறது இல்லை பிள்ளைங்க. அந்த முட்டாய் திங்கிறதுக்கு பல்லு கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அந்த முட்டாயை முழுவதற்கு தொண்டைக்கு கூவத்து கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா அப்படிங்கிற. அன்னைக்கு என் பிள்ளைக்கு சின்ன பிள்ளை ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த ஷூ பார்த்தாங்க, அதான் எனக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆமா, அதுல ஷூ செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டேன். இந்த உடனே செஞ்சிருந்தா அப்படின்ட்டு, ஷூ கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. ஷூ போடுற காடு கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்லா. அந்த காடை ஷூ போடுற மாதிரி சலாமத்தா ஆக்கி வச்சவன் யாரும் இல்லை இல்லல்லா அப்படிங்கிற. வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது பிள்ளைங்க சாப்பாட்டுல ஷூ செய்யறீங்க. நிம்மதியாக வீட்டுல உட்காந்து சாப்பிட வச்சவன் யாரும் இல்லை இல்லல்லா. நம்ம சொல்றதுல பிள்ளைங்க சொல்றாங்க. இதுதான் ஃபைஜி நாயகத்துக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் ஃபைஜி நாயகத்துக்கு இந்த இல்லல்லா முழக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். நாளை சுவனத்திலேயும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கபர்லயும் நம்ம இல்லல்லா முழக்கம் தான் இருக்கும். அப்ப ஃபைஜி நாயகம் நம்மளோட செஞ்ச சேவை வெளிரங்க சேவை அல்ல, உள்ளரங்க சேவை. நம்ம உள்ளத்தை ஒரு உழுக்கு உழுக்குனாங்க, நம்ம உள்ளத்தை ஆட்டி விட்டாங்க. எஜமா ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஹபீப் அஜமி எஜமான் அவங்களுடைய ஷேரு ஹசன் பஸ்ரி நாயகம். ஹசன் பஸ்ரி நாயகம் ஹபீப் அஜமி எஜமான்கிட்ட பார்க்க போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹபீப் அஜமி, அஜமின்டாவே அவங்க அரபி இல்ல அஜமி. ஹபீப் அஜமி எஜமான் தொழுது வைக்கிறாங்க. பின்னாடி ஹசன் பஸ்ரி நாயகம் நிற்கிறாங்க. இவங்க ஓதுறது தடுமாறி தடுமாறி ஓதுறாங்க. யாரு? ஹபீப் அஜமி எஜமான் தடுமாறி தடுமாறி ஓதுறாங்க. அவங்களுக்கு தொழுதுக்கே விருப்பம் இல்லை. ஹசன் பஸ்ரி நாயகம் விட்டாரு தொழுகை, விட்டு தனியா போய் தொழுதுனாங்க. அல்லாஹ் சொன்னானா, நீங்க அவங்க கூட தொழுது இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருப்பேன். ஏதோ ஒன்று சொன்னாங்க, விழாக்கு ஏதோ உங்க அஞ்சத்து உயர்த்தி இருப்பேன் அல்லாஹ் சொன்னான். ஹசன் பஸ்ரி நாயகம் வேகமா வந்தானா, ஹபீப் அஜமியே அல்லாஹ் இந்த மாதிரி சொல்றானே, உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு? என்கிட்ட எஜமானே எனக்கு நாக்கு தடிமனு, அரபி ஒழுங்கா உதவாது. நீங்க நாக்க சரி பண்ணிட்டீங்கன்னா கல்ப சரி பண்ணிட்டேன். அவங்க நீங்க நாக்குல அரபி, நான் கல்புல அரபின்னாங்க. நான் நாக்குல அஜமி, கல்புல அரபின்னாங்க. அப்ப ஷேர் நாயகம் நம்ம உள்ளத்தை ஒரு உழுக்கு உழுக்கி வச்சிருக்காங்க நண்பர்களே. அதுக்கு மேற்பட்டு இன்றைய காலத்துல மிஸ்கின் அனுபவிச்சது, ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சர்க்கார் அழுது வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சர்க்கார் அழுது வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கை நிலையை நினைச்சு அழுது வைக்கிறாங்க. ஏய் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? இன்னமும் துணியால இப்படியே துணியால கரைஞ்சு போயிடுவோமா? இப்படியே நம்ம வாழ்க்கை இப்படியே மொத்தா போயிடுவோமா? துணியா எவ்வளவு காலத்துக்கு நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கும்? இந்த மகான்கள் ஃபைஜி நாயகம் நம்ம ஷேகுமார்கள்லாம் அல்லாஹ் சதா கூட வச்சு வாழ்றாங்களே. நின்றா அல்லாஹ் கொண்டு நிற்கிறாங்க, உட்கார்ந்தா அல்லாஹ் கொண்டு உட்கார்றாங்க, படுத்தா அல்லாஹ் கொண்டு படுக்கிறாங்க. அவங்கள பார்த்தாவே அல்லாஹ் பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம ஏன் இப்படியே காலம் இவ்வளவு காலம் ஆச்சு, இன்னமும் நம்ம காலம் இப்படிதான் ஓடுமா அப்படின்னு நினைச்சு சர்க்கார் டெய்லி அழுது வைக்கிறாங்க. அந்த அழுகையில ஒரு இன்பம், அவன்கிட்ட அழுகும் போது ஒரு இன்பம். இப்படியாக ஒரு அழுகை, இன்னொரு அழுகையும் சர்க்கார் அழுக வச்சுட்டு இருக்காங்க. அது அழுக தெரியுங்களா? நியமத்துகள் ஒன்னொன்னே அணிவிக்கும் போது ரப்பே இன்னைக்கு தகுதி நான் இல்ல ரப்பே. ஒரு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தா சர்க்கார் சாப்பாடை பார்த்து வைக்கிறாங்க. ரப்பே இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? வண்டியில ஏறி உட்கார்ந்தா வண்டியில சுகுசு வைக்கிறாங்க, அழுக வைக்கிறாங்க. ரப்பே கார் மாதிரி வண்டியை கொடுத்துருக்க, பட்டனை தட்டினா ஸ்டார்ட் ஆகுது, அழகா போகுது, புழுங்காம கொள்ளாம போகுது. என்ன மாதிரி அழகா வண்டியை கொடுத்த நீ ட்ரெஸ் போடும்போது சர்க்கார் அழுக வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன ரப்பே உயர்தரமான காட்டன் ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் போட்டா உடம்பே எரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு உயர்தரமான ட்ரெஸ் கொடுக்குறது நான் தகுதியா? நான் பாவமே உருவெடுத்த பிண்டம், பாவத்துக்கு இன்னொரு பேர் வச்சா அது நான் தான். இப்படி இருக்கு, எனக்கு இப்படி கொடுக்குறியே இப்படின்னு மூலா சர்க்கார் அல்லாஹ்வோட ஜாயின் பண்ணி விட்டாங்க. அல்லாஹ்வை நம்ம கூட வச்சு விட்டாங்க. ஒன்னொன்னு அனுபவிக்கும் போது அல்லாஹ் விட்டு அனுபவிக்க முடியல. அல்லாஹ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சர்க்கார். நீ காலையில எங்க வீட்டுல நேத்து இந்த அரிசி எல்லாம் வாங்க போயிருந்தோம். அப்ப இந்த எங்க அத்தாவுக்கு கொஞ்சம் நரம்பு சத்து, இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு அந்த கருப்பு கவுனி அரிசி, அதுக்கப்புறம் இந்த மாப்பிள சம்பா அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில கஞ்சி காய்ச்சிருந்தாங்க. அந்த கஞ்சி எடுத்து நீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன் காலையில கடையில உட்காந்து. அப்ப சர்க்கார் அதை பார்க்க வச்சாங்க. இந்த மாப்பிள சம்பா அரிசி இருக்குது, இது சுயமா நஃபவும் செய்யாது, சுயமா லரும் செய்யாது.
நான் லாஃபிய ஃபில் உஜூதி இல்லல்லா லா லார்வ ஃபில் உஜூதி இல்லல்லா. இது சுயமா குவத்து கொடுக்கும்னு இருந்திருந்தா என் சஹாபாக்கள் பதில் சஹாபாக்கள் போனவங்க இந்த அரிசி குடிச்சிட்டு போயிருக்கணும்ல. அவங்க அரிசி குடிச்சிட்டு போகாம 300 பேர் 1000 பேர் சமாளிச்சாங்களே. அப்ப குவத்து கொடுக்கறவன் அல்ல. அண்ணல் குவத்து லில்லாஹி ஜமியா லஹுல் முல்கு சமாவாத் லாஹோட லா குவத்து இல்லா பில்லா. குவத்துன்னு அல்லாஹ்க்கு மட்டும் தான் சொந்தம் இருக்கு. இந்த அரிசி வெறும் அதம் அல்லாஹ் மௌஜூத் பாக்கி சோபதம் அதம்க்கு கோய் வதன். இந்த அதம் சுயமா லாபமும் தராது நஷ்டமும் தராது அப்படின்னு பார்த்து சர்க்கார் குடிக்க வச்சாங்க. என்ன பாத்தீங்களா? லாப நஷ்டம் தரக்கூடிய இடத்துல நீ சிருஷ்டிகளை கொண்டு வந்து வைக்காத. நீ பணவிய புடங்கு, பிள்ளைகளை புடங்கிக்க, கடையை படிச்சுக்க, காசு சம்பாதிச்சுக்க, நல்லா பில்டிங் கட்டு, கார் வாங்கு, எல்லாத்தையும் வச்சுக்க. இடாவ வைக்காத. உன் இடாவ நீ அல்லாஹ் மட்டும் ஆக்கு. என்ன மாதிரி இன்பகரமான வாழ்க்கை! இலா அல்லாஹ். அல்லாஹ் யாரு? இலா. இலா யாரு? அல்லாஹ். உன் தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ். அந்த அல்லாஹ் உன் கூட இருக்கிறான். அந்த சிருஷ்டிகள் கூட இருக்கான். கடல உட்கார்ந்து சர்க்கார் முராகபா செய்ய வச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் டெய்லி 3 தடவை ஓத வைப்பாங்க. ஓத ஆரம்பிக்கும் சர்க்கார் இந்த ஹாலை கொடுப்பாங்க. என்னுடன் ஐநாவின் தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். சகல கோடி சிருஷ்டிகளிலும் சாரே காயினாத்திலும் ஐநாவின் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இலாங்கிற இடத்துல யாரையும் கொண்டு வைக்காது. எந்த சிருஷ்டியை வைக்காது. கண்ணு உனக்கு நபவும் செய்யாது, அதாவது செய்யாது. தங்க கட்டியா இருந்தாலும் நபவும் செய்யாது, அதாவது செய்யாது. நாஃபியதார் அல்லாஹ். உனக்கு லாப நஷ்டம் கொடுக்கறவே அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை பிடிச்சு அந்த அல்லாஹ்வை கடந்து விட்டு அந்த அல்லாஹ்வுடைய காரியதரிசியாக்கு கொஞ்சம் கூட பக்கம் சாயாது. கொஞ்சம் கூட பக்கம் திருச்சியின் பக்கம் சாயவே சாயாது. எப்படி ஒரு பத்தினி பொண்டாட்டி ஒரு சின்ன தேவை ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ஹேர் பின் வாங்கி வைக்கிறாங்க புருஷன்களா வாங்குவா. இவளா பத்தினி பொண்டாட்டி. நீ பத்தினி முஸ்லீமா இருந்தால், பத்தினி முஃமினா இருந்தால், உன்னுடைய சின்ன தேவையா இருந்தா அல்லாஹ்ட்ட கேளு. ரப்பே எனக்கு இதை குடல்லா, எனக்கு இதை குடல்லா அல்லாஹ்ட்ட கேளு. என்ன மாதிரி இன்பமா சொல்லிக்கிட்டே போலாம். ஃபைஜி நாயகம் அவங்க கொடுத்த வாழ்க்கை, ஃபைஜி நாயகம் அவங்க போட்ட பிச்சை, கவலைன்னு ஒன்று இல்லவே இல்லை மாத்திட்டாங்க சர்க்கார். கவலைன்னு ஒன்று வாழ்க்கையில் இல்லவே இல்லை. சர்க்கார் சொன்னாங்க நீ கவலைப்பட்டா ஒண்ணுக்கு படு, ஷேர் இல்லையா கவலைப்படு. ஷேரு கிடைச்சிட்டாங்க, கவலையா நீ படாது. இன்னைக்கு கவலையா ஒண்ணுதான், மண்டையை உடைச்சிட்டு ஒரே கவலை தான். ஷேரு கொடுத்த திக்ரி எனக்கு முழுசா முடியல, அது ஒண்ணுதான் கவலை. இன்னமும் மணி 12 ஆயிடுச்சு, இன்னமும் ஷேரு கொடுத்த திக்ரினா நம்ம அசலாட்டா இருக்கிறோம். வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. என்னைக்கு நம்ம முடிக்கிறது? ஃபைஜி நாயகம் சதா அல்லாஹு அல்லாஹ்ல இருந்தாங்களே. அவங்க கபர் அல்லாஹ் திக்ரி செஞ்சுச்சே, அத வீடியோல நம்ம பார்த்தோமே. அவங்க கபருக்கு மேல இருக்கக்கூடிய ரோஜா பூ அல்லாஹ் திக்ரி செஞ்சுச்சே. அட நம்ம வாழ்க்கையில மூச்சுல அல்லாஹ் திக்ரி இன்னும் வரலையே. இவ்வளவு பாலியலா இருக்கிறமே உலகத்துல. சர்க்கார் இப்படிதான் அல்லாஹ்ட்ட பேச வைப்பாங்க. ரப்பே உன்கிட்ட நான் எதையும் கேட்கல, இந்த உலகத்திலேயே நீ படைச்ச படைப்பிலேயே இது சர்க்கார் போட்ட பிச்சை தான். நம்ம திறமைன்னு எதுவுமே கிடையாதுங்களா. நம்ம வாழ்க்கையில இருக்கு எதுவுமே நம்மளுது கிடையாது. எல்லா கைரான அமல்களும் சர்க்கார் போட்ட பிச்சை. சர்க்கார் அழுத வைக்காங்க. டெய்லியும் சர்க்கார் இப்படிதான் அழுத வைக்காங்க. யாருலா உலகத்துல நீ படைத்த மொத்த படைப்புகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு கியாமத் வரைக்கும் ரப்பே, நீ படைத்த படைப்புகள்ல என்ன மாதிரி பாவி யாருமே இல்லை ரப்பே. எனக்கு உன் மஃபிரத்தை கூடல்லா, என்னை நீ மன்னிச்சிடலா. நீ மன்னிச்சுட்டா எனக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நான் எங்கேயும் இது தேவையில்லை. அப்ப நீ கவலைப்பட வேண்டும்னா, நீ சந்தோஷத்தை இழக்க வேண்டும் என்று ஒன்று இருந்தால் ஷேர் கொடுத்த திக்ரு செய்யலையே கவலைப்படு. ஷேருடைய சுகபத்தி நீ கிடைக்கலையே கவலைப்படு. ஷேருக்கு பேரழிவு செஞ்சுட்டோமா கவலைப்படு. அதை நினைச்சு கவலைப்படு. மற்றபடி உன் வாழ்க்கையை ஷேரு பார்த்துக்கணும். உன் வாழ்க்கையை ஷேரு நடத்திடுவாங்க. ஒரு தகப்பன் இருக்க புள்ள கவலைப்பட மாட்டா, ஒரு தாய் இருக்க புள்ள கவலைப்பட மாட்டா. எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. நகை விலை ஏறிச்சு, தக்காளி விலை ஏறிச்சு, நியூஸ் போட்டா புள்ள கவலைப்பட மாட்டா. ஏன் எனக்கு ஏதாவது தாய் தகப்பன் பார்த்துக்குவா. அப்ப மூலா நம்ம சர்க்கார் நாடி நரம்புகள்ல ஊடுருவிட்டாங்க. நாடி நரம்புகள்ல ரத்த நாளங்கள்ல ஊடுருவிட்டாங்க. எலும்பு மஜ்ஜைகள்ல சர்க்கார் உட்கார வச்சுட்டாங்க. அல்லாஹ் தான் இல்ல. உன் தேவையை பூர்த்தி செய்யறது அல்லாஹ், நாஃபியதார் அல்லாஹ், லாப நஷ்டம் கொடுப்பவே அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை அப்படின்ற அந்த உணர்வு சர்க்கார் கொடுத்தனால எது வந்தாலும் அது இன்பமாக இல்லை, எது போனாலும் அது கவலையாக இல்லை. இன்பகரமான வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கை, தலை நிமிர்ந்த வாழ்க்கை, யாருக்கும் பள்ளி இழிக்காத வாழ்க்கை, யார் முன்னாடி தலை குனியாத வாழ்க்கை, தலை நிமிர்ந்த வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். எங்க நண்பர்கள் ரிலேஷன்ஸ்லாம் ஃபோன் பண்றாங்க.
கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கலாமா, டைம் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னை காட்டுறதுக்காக சொல்றேன். ஏங்க எனக்கு சில கவலைகள் இருக்கு, உங்கள்கிட்ட பேசினா அந்த கவலை எனக்கு தீர்ந்துது. ஆனா என்ன மாதிரி ஷேர் நம்மளே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மள்ட்ட கவலை ஒண்ணு இல்லாம சர்க்கார் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் நம்ம பேசினா அவங்களுக்கு வந்து அசல் செய்யும். அது மாதிரி சர்க்கார் உருவாக்கி வச்சிருக்காங்க. எஜமான் அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா மென்மேலும் உயர்த்துவானாக. எஜமான் அவருடைய ஆந்தானை அல்லாஹ் தஆலா ஆபாதாக்கி வைப்பானாக. எஜமானுடைய குலஃபாக்களை அல்லாஹ் தஆலா ஆபாதாக்கி வைப்பானாக. எஜமானுடைய இந்த சில்சிலா உள்ள அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆரிஃபீன்களாக அவுலியாக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்ட நம்மையும் குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக மன்னித்து அன்பு பிறந்த பாடல்கள் கூட அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நம்ம அனைவர்களையும் சதாவும் ஷேக் சொல்லிக் கொடுத்த பாசல் பாஸ் சலவாத் தௌபாவை சரிவர செய்யக்கூடிய ஷேக் நாயகத்துடைய ஆமீன் முரீதாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக ஹாஜா சொல்கிறார். صلوا على النبي وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم لا இருக்கிறவை அதிலும் குறிப்பாக ஹபீபு நாயகம் சரோரே காயினாத் கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்கிறான். மேலும் அல்லாஹ் ஃபைஸினாயத்தினுடைய இந்த உருசை விழாவை கொண்டாடும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினார். அல்ஹம்துலில்லாஹ். பரிமாறுகளை காண்பதும் இபாதத், பரிமாறுகளோடு இருப்பதும் இபாதத், பரிமாறுகளை பற்றி பேசுவதும் இபாதத். அந்த அடிப்படையில் நாம் நமது ஷேഖനാயம் கண்மணி பின் நவாஸ் ஃபைஸி ஷாஹி அவர்களை பற்றிய நினைவு கூறுவதை பேசுகிறோம். நண்பர்களே, சர்க்கார் நமக்கு என்ன கொடுத்தாங்க, ஏன் அவங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஈமானையும் தந்தார்கள், துனியாவுடைய வாழ்க்கையும் நமக்கு கொடுத்தாங்க. அல்லாவையும் காட்டி கொடுத்தாங்க, துனியாவையும் காட்டி கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு துனியாவை எப்படி ஆகிடுச்சுன்னா, துனியாவுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறதுக்காக 4 பேரை தனது கட்டி கொள்வதற்காக எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம், எத்தனை பிராடுத்தனை வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் வாழலாம், என்னமோ செஞ்சாலும் சரி, கொண்டாடியை சந்தோஷப்படுத்துறதுக்கு தொழுகை விட்டாலும் சரி, பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு தொழுகை விட்டாலும் சரி, சம்பாதிச்சு பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்படின்னு வாழ்கிற காலத்தில் சர்க்கார் நமக்கு காட்டி கொடுத்தது என்னன்னா, நீ எந்த பிராடுத்தனம் பண்ணலாட்டி அல்லாஹ்வை வாழ வைப்பான், நீ எந்த கலந்து கட்டலாட்டியும் கூட இருக்கவங்க நல்லா வாழ வைப்பான், ஷரியத்தை எடுத்து சொல்லு, ஷரியத்தின்படி வாழு, அல்லாஹ் வந்து வாழ வைப்பான். இது சர்க்கார் நமக்கு காட்டி கொடுத்தாங்க. அதனால சர்க்கார் ஹக்கை எடுத்து சொல்றதுக்கு பயப்படவே இல்லை. எந்த இடத்திலெல்லாம் ஹக்கை எடுத்து சொல்லணுமோ அந்த இடத்திலெல்லாம் சர்க்கார் தயங்காம சொன்னாங்க, சர்க்காருக்கு அந்த காலத்தில் அதனால அபுல் பயான் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பேர் அபாய சங்குன்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஏன்னா சர்க்கார் அவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்க. இப்போ சர்க்கார் வந்து ஒரு முஸ்லீம் லீக் மாநாட்டில் பேசினாங்க. இப்போ எல்லாரும் வந்து விஷாத்தோ மகரித்தோதோ என்னமோ மாநாடு நடக்கும்போது முஸ்லீம்கள் இந்த இவ்வளோ கீழ் நோக்கி போயிட்டுருக்குறோம், முஸ்லீம்களுடைய அந்தஸ்துகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரொம்ப குறைஞ்சி போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும்னு பேசும்போது சர்க்கார் சொன்னாங்களாம், அவங்க பயன் செய்யும்போது
சர்க்கார் சொன்னாங்களாம், இஸ்லாமியர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் காரணம். இஸ் கர் கி ஆக் லகி இஸ் கர் கி சிராக் சே, இந்த வீட்டினுடைய வீடு தீப்பற்றி எரிந்தது, வெளியிலிருந்து விறகு உணவு போடல, இந்த வீட்டினுடைய விளக்கிலிருந்தும் வீட்டில் உள்ள அதில் உள்ள மரங்களும் தான் பற்றிக்கிட்டு எரியுது இல்லையா? வெளியிலிருந்து ஒருத்தம் போடல, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்புகள் தான் பற்றிக்கிச்சு. அந்த மாதிரி வீடு மொத்தமும் எரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இந்த இஸ்லாம் இன்னைக்கு இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கீழ் நோக்கி இருப்பதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய முஸ்லீம் லீக் மாநாடு நடக்குது. மகரிப்பு தொழுவு நடந்துச்சு. நான் போய் தொழுதேன். பள்ளிவாசலில் கொஞ்சம் பேர் தொழுதாங்க. இங்கே இருக்கக்கூடிய 5000 பேர்த்துல 500 பேருக்கு போக மிச்ச 4500 பேர் ஏன் தொழுவுலன்னு கேட்டாங்க. ஏன் தொழுவுல நீ அப்படின்னு எஜமா பேசினா. அப்ப அங்க இருந்த எம்எல்ஏக்கள்ல தீனிங்க அந்த தாடியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த எம்எல்ஏக்கள்ல அந்த காலத்துல இருந்த 2 பேரு ஜும்மா மேல பேச வேண்டிய பேச அரசியல் மேடையில பேசுறாரு பாரு இவரு அப்படின்னு பின்னாடி உட்காந்துட்டு, இவங்க முன்னாடி உட்காந்து பயன் செய்யறாங்க எஜமா, பின்னாடி சப்புல சேர்ல உட்காந்துட்டு மேடையில பேசுறாங்க. அந்த இவங்க பேசுறது எஜமா காதல் விழுந்துருச்சு. அந்த பேசிட்டு இருக்க ஜோஷ் திரும்பி பார்த்தாங்க. எஜமா கண்ணை பார்த்தோன்னு இப்படி பயந்து போய் அப்படியே சேரோடு சாஞ்சு மேடையிலிருந்து கீழே விட்டாங்க 2 பேர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி சிங்கம் மாதிரி எந்த அவ்வளோ பெரிய மேடை, நம்மளை யாரும் நாளைக்கு என்ன திட்டுவாங்களோ என்னமோ, ஹக்கை எடுத்து சொல்லணும்னு இருந்தா அந்த நேரத்தில் சொல்லு, எல்லாம் இசத்தை கொடுப்பான். எல்லாம் எவ்வளோ பெரிய இசத்தை கொடுத்தானா சொன்னாங்க. அடுத்து பேசிய காகிதம் இல்லத்து அவர்கள் சர்க்காரை புகழ்ந்தாங்களாம். அடுத்து காகிதம் இல்லத்து அரசியலை பற்றியே பேசாம அவர் பயான் முழுசும் சர்க்காரை பற்றி பேசினாராம். பயான் முழுசும் சர்க்காரை பற்றி பேசினாராம். பார்த்தீங்களா, அவங்க சொன்னதுதான் உண்மை. நாம் சரியாக இருந்தால் அல்லாஹ் நம் கையில் ஆட்சியை தருவான். எப்படி அந்த சஹாபாக்கள் போர்க்களத்திலும் தொழுதார்கள், சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பத்ரில் வெற்றியை தந்தார், அவர்களுக்கு அல்லாஹ் உஹதில் வெற்றியை தந்தார், அவர்கள் எர்முகுல அல்லாஹ் வெற்றியை தந்தார். அது போன்ற வெற்றி அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு தருவான் அப்படின்னு சர்க்காரு அந்த இடத்துல பேசினாங்க. இப்ப அன்பர்களே, நமக்கு சர்க்கார் அதுதான் காட்டி கொடுத்தாங்க. நீ தொழுதியை விட்டு நோம்ப விட்டு உன் கடையை வளர்த்தணும்னு நினைக்காத, அந்த லாயிலா பாடத்தை விளங்கிக்க. உனக்கு சாப்பாடு போடுவோம் யாரும் இல்லை இல்லையா அப்படிங்கிறத விளங்கிக்க. அல்லாஹ் அந்த அன்பை தருவான். உன் மனைவி அன்போடு கிடைக்கணுமா, அது கிடைக்க வைப்பான். உன் கடையில வியாபாரத்தை தரணுமா, அல்லாஹ் அந்த வியாபாரத்தை தர வைப்பான் அப்படின்னு சர்க்கார் நாயகம் அந்த லாயிலாயின்னு போட்டதுனால உலகத்துல யார்கிட்ட வேண்டாம் நீங்க போய் என்ன செய்யலாம், மற்றவங்க ஃப்ராடு பண்ணலாம். பைசீடத்தில் பாடம் படித்தவர் ஃப்ராடு செய்ய மாட்டார். காரணம் என்ன, அவர் லாயிலாயில்லாக விளங்கி கொண்டார். இந்த பொய்யினால நமக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. இந்த பொய்யினால நமக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. இதனால் நஷ்டம் வேண்டாம்னு வரலாம். ஏன், நம் வியாபாரத்தை நடத்துவோம் யாரும் இல்லை. அந்த ஈமான் நமக்கு சேசநாயகம் கொடுத்தார்கள். வைசநாயகம் அதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீ எந்த இடத்திலேயும் தைரியமா வாழலாம் அப்படிங்கிற அந்த ஈமான் வைசநாயகம் நமக்கு கொடுத்தாங்க. நண்பர்களே, வைசநாயகத்தினுடைய வரலாறு என்பது ஏதோ கொஞ்ச நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்று அல்ல. நானா பேசுறதை விட அசைத்தவங்க இன்னும் நிறைய பேசலாம். காரணம், அவங்க 3 ஆண்டுகள் சர்க்காரோடைய இரவு பகலா இருந்தாங்க. இரவு பகலா சேகநாயகத்தோடைய 3 வருஷம் இருந்தாங்க. அவங்க சர்க்காருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பண்புகளையும் பார்த்தா நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதாவது பொதுவாக ஒரு பெரியவங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஆயிட்டாரு, ஒரு பெரிய அந்தஸ்துல வந்துட்டாரு, தன்னை யாரும் பார்க்க விட மாட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சர்க்கார் அப்படி இல்லை. சின்ன பையன் போய் பேசினாலும் ஏதாவது ஒன்று சொல்ல போனாலும் சொல்லுமா கண்ணு, என்னம்மா சொல்ற, சொல்லுமா கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சர்க்கார் ஒரு குழந்தை மனம். நாங்கள் ஒரு தடவை நாங்கள் குடும்பத்தோட எல்லாருமே
நாங்கள்லாம் வேனில் சர்க்காரில் போயிருக்கிறோம். அப்படி சர்க்காரில் போயிருக்கும்போது சுபேரமானுடைய ஃபஸ்ட்டு பிள்ளை முஹ்சினா, இப்போ வந்து இப்போ அப்துல் ரஹ்மானுடைய பிவி, அவங்க சின்ன குழந்தை. இப்போ என் பிள்ளை சுலேகா வயசு 2.5 வயசு 3 வயசு இருக்கும். அந்த பிள்ளையும் வந்துருச்சு. வந்தால் ஒவ்வொரு தடவையும் அங்கே பிள்ளை ஓடுது, விளையாடுது இல்லை. போகும்போதெல்லாம் வரும்போதே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார், அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார். சர்க்கார் உட்காந்து தாலியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது அந்த பிள்ளை வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார். ஒரு தடவை சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், யாராவது பிள்ளை வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், இப்போ இவரே இருக்கிறாரு, அது ஒரு தடவை சலாம் கூப்பிட்டாரு, அலைக்கும் சலாம் பா, 2வது சலாம் 3வது கொண்டேல திருப்பி சொல்லிட்டு என்ன கேட்போம், கோவம் வந்துருப்பா இல்லையா? ஆனால் சர்க்காரு ஒவ்வொரு தடவையும் அந்த பிள்ளை அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார் அப்படின்னு சொன்னேன். வலைக்கும் அஸ்ஸலாம், ஜீத்தேரோகம் பேட்டினா சந்தோஷமா நல்லமா நல்வாழ்வு வாழ்வாயாக அப்படின்னு அர்த்தம். நினைச்சுங்களா? அப்ப சர்க்கார் சொல்றார், ஏறத்தாழ ஒரு 20-30 தடவை இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார், வலைக்கும் அஸ்ஸலாம், ஜீத்தேரோகம் அப்படி சந்தோஷமா. நாம கடுப்பாகிறோம் சொல்லிட்டே அப்படின்னு இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனால் சர்க்கார் கடுப்பாகவே இல்லை, ஒரு தடவை கூட சர்க்கார் கடுப்பாகவே இல்லை. சர்க்கார் நான் ஒரு தடவை கால் அமைக்கிட்டு இருந்தேன். சர்க்கார் சின்ன பிள்ளை, நான் அப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க 12-13 வயசு பையன் விரோதிட்டு இருக்கிற காலத்தில் போய் சர்க்கார் கால் அமைக்கிட்டு இருந்தேன். இப்போ சர்க்காருக்கு இந்த பெருவரில் வந்து ஒரு தடவை ஒரு வண்டி ஏறிடுச்சு சர்க்கார். அதில் அந்த காலில் வந்து அடிபட்டு கால், அது பெருவரல் மட்டும். அது அமுத்தனா சர்க்காருக்கு பயங்கரமாக வழி வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் பாட்டு இங்கேருந்து இப்படி சர்க்கார் அமைக்கிட்டே வந்து அந்த மெதுவாக அமைக்கிட்டு பெருவரை பிடிச்சி நல்லா அமுத்து விட்டேன். சர்க்கார் பயான் செஞ்சுட்டு இருந்தவங்க பயான் செஞ்சு ஆண் கத்துனா பக்கத்தில் உட்காந்து என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல, என்னமோ பண்ணிட்டோம், முடிஞ்சு தொலைஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை பக்கத்தில் இருக்கவங்க என் மேலே பாயறாங்க அப்படியே. உடனே சர்க்காரு அமைதியாக கூப்பிட்டு, இல்லைம்மா கண்ணு, எனக்கு அந்த விரலுமா அடிப்பட்டுருக்குமா, அந்த விரல் நீ கொண்டீங்கன்னா வந்து வலிக்குமா. பக்கத்தில் யாரோ உட்காந்தாங்க, கல்றாங்க என்ன சர்க்கார், அவன் வெட்டாருமா கண்ணு, உட்காருமா உட்காரு, மற்றபடி கால் வச்சுக்கோங்க, அந்த பெருவரில் மட்டும் உட்காருங்க அப்படின்னு ஏதோ குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி அப்படின்னு சொன்னது. சர்க்கார் அவ்வளவு ஒரு அன்பா, அதெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் சர்க்காரை மறக்க முடியாது, மறக்க முடியாத ஒரு நபர். சேஷநாயகத்தோடு யாராவது எப்படி வந்து ரசூலோடு பழகிவிட்ட குழந்தை தாயோடு செல்வதற்கு மறந்து விட்டது ஒரு என்ன பண்ணுவது, தாஹா நபியுடன் பழகிய குழந்தை தாயிடம் செல்வதில்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வைசிநாயகத்தோடு பழகிய ஒருவர் அவர் வேற யார்ட்டையும் போக மாட்டார், வேற யார்ட்டையும் போக மாட்டார். அந்த அளவுக்கு எதுமா வந்து ஒரு அன்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுமா இருப்பாங்க, ஷேஃபுக்கு ஷேஃபுமா இருப்பாங்க. அப்படியே நம்மோட பழகக்கூடியவர்களாய் ஒரு யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டா அவங்கள்ட்ட உட்காந்து அவங்களை மெதுவாக கேட்டு அவங்களுக்கு என்ன துவா செஞ்சு அவங்களுக்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு அவ்வளோ ஒரு அன்பான நபர். இப்போ நம்மகிட்ட 4 தோஸ்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார் வீட்டுக்கு போவோம், 4 தோஸ்து இருக்காங்க, ஒரு தோஸ்து ஏழை, இன்னொரு தோஸ்து பணக்காரர். இப்போ நம்ம அந்த ஊருக்கு போகிறோம், யார் வீட்டுக்கு போவோம், பணக்கார வீட்டுக்கு போய் ஜாலியாக வீட்டில் ஏசியில் கொடுக்கலாம் அப்படி தானே போவோம். ஆனால் சர்க்கார் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த ஊரில் பணக்கார முறியும் இருக்கிறாரு, ஏழை முறியும் இருக்கிறாரு. அப்படின்னா சர்க்கார் யார் வீட்டுக்கு போவாங்களாம், ஏழை வீட்டுக்கு தான் போவாங்களாம். எதுக்காக தெரியுங்களா, சர்க்காரு பணக்காரர் தானே இருக்கிறாரு, இந்த ஏழை வீட்டுக்கு போய் துவா செய்கிற பணக்காரர் அந்த ஏழை பணக்காரர் வரல. அதனால சர்க்கார் ஏழை வீட்டுக்கு தான் போவாங்களாம். சுபூரி ஷாயமா சொல்லுவாங்க, இன்னைக்கு சர்க்கார் சுபூரி ஷாயமானுக்கு அல்லாஹ் தாலா 4 வீடு கொடுத்துட்டா பரவ தெரியல. ஆனால் அந்த காலத்தில் 5 பிள்ளைங்க, 5 பிள்ளை, ஆனால் வாழ்ந்தது குடிசை வீட்டில், ஒரு குடிசை வீட்டில். அந்த ஒரே குடிசை வீட்டில் நடுவில் ஒரு தெட்டி இருக்குமா, அது இந்த பக்கம் சமையல் கட்டி இந்த பக்கம் படுத்துக்கணும். 4 பிள்ளை 5 பிள்ளைங்க கூட ஸ்கூல் சேர்ந்தா வீண் படுத்துக்குவாங்க. சர்க்கார் பக்கத்தில் ஊரில் எங்கேயாவது பயானுக்கு போய் 11 மணிக்கு வருவாங்க. அங்கே காமிஞானா வீடு இருந்துச்சு,
மற்றவங்க வீடுகள்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய பணக்காரவங்க வீடு, பணக்கார மாளிகைகள்லாம் கட்டின வீடுலாம் இருந்துச்சு. எதுவும் அங்கே போக மாட்டாங்க, நேராக வந்து சுகுரு சேமா வீட்டுக்கு வந்து வந்தாங்க போகலாம். எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பாங்க, யாரும் எழுப்பிடாத. அப்படி மெதுவாக வந்து சத்தம் இல்லாம மெதுவாக வந்து சமையல் கட்டில் இருக்கிறதெல்லாம் மெதுவாக அந்த பக்கத்தில் வச்சு சாப்பிட்ட வச்சு படுத்துக்குவாங்க. சமையல் கட்டுக்குள்ள சர்க்கா படுத்துக்குவாங்களாம். சுகுரு சேமா சொல்லுவாங்க, நான் ஒரு கையில் விசிறி வச்சிருப்பேன், ஒரு கையில் செருப்பு வச்சுக்குவேன், ரெண்டையும் வச்சு சர்க்கார் தலைமாட்டில் உட்காந்துக்குவேன். இவங்க ஆச்சரியமா இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது. ஆனால் செருப்பு ஒரு கையில் விசிறி ஒரு கையில் இருக்கு, ஒரு கையில் சர்க்கார் விசிறி வச்சுக்குவேன், இன்னொரு கையில் பக்கத்தில் கரமா பிடிச்சி வந்து பொண்ணு நினைப்பேன். சர்க்கார் பயான் செஞ்சுட்டு வந்து ரொம்ப கலைப்பா தூங்குவாங்க. சர்க்கார் தூங்கிடுவாங்க, நான் ஒரு கையில் விசிறி ஒரு கையில் செருப்பு வச்சுட்டு உட்காந்துக்குவேன். சமையல் கட்டில் எங்கேயாவது கரமா பிடிச்சி வந்து சர்க்கார் மேலே எழுதிப்பேன், வந்து பொண்ணு நினைப்பேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஏழை வீட்டில் போய் சர்க்கார் படுத்த பறக்கத்துல இன்னைக்கு சுகுரு ஷாஜமா பல மாடிகள் கட்டிட்டாங்க, பல வீடுகள் கட்டிட்டாங்க. இது மாதிரி ஷேக்நாயத்தோடு பழகுதல், ஷேக்நாயத்தோடு சர்க்காரோடு இருக்குதல், நாயத்தோடு பழகுதல் என்பது மிக அற்புதமான ஒரு காலம். அது அல்லாஹ்வுத்தாலா அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கலாம். அல்லாஹ்வுத்தாலா அதுபோன்று ஷேக்மார்களோடு பழகக்கூடிய பாக்கியத்தை, இருக்கக்கூடிய பாக்கியத்தை, சுகத்தில் இருக்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அந்த பைஜநாயகத்துடைய அருளை நமக்கு சதா தருவானாக. ஆஃபிர்தான் warahmatullahi taala wabarakatuh. La ilaha illallah. வைத்தியநாயகனுடைய புனிதமான நல்வாழ்விலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் கூட்டுக்கணக்காக இருந்தாலும் சர்க்கார் நாயகன் அவர்கள் ஷரியத்தில் ரொம்ப பேணுதலுடையவராக இருந்தார். இமாம் ஆரிஃபா ஞானங்கள் பெரிய ஞானங்கள் பேசக்கூட இருந்தாலும் கூட ரொம்ப பேணுதலாக, குறிப்பாக தொழுகை விஷயத்தில் சர்க்கார் அவர்கள் ரொம்ப பெறுவதாக இருந்தார். அவங்க மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லி காமிச்சாங்க. சர்க்கார் நாயகம் கூட்ட மருமையன் வந்தாலும் சொன்னால் கொஞ்ச நேரம் வந்து சொன்னால் சர்க்கார் நாயகம் 4 ரூம் உட்காந்து ஹாலை படுத்துருப்போம், 4 ரூம் இருக்கும், 4 பிள்ளைங்க படுத்துருப்போம், தக்காளி பிள்ளைகள் மருமகன் எல்லாம் ஒரு டப்பா வச்சு, ஒரு பெரிய தர டப்பா வச்சு ரொம்ப அடிப்பாங்க. அடுத்து எல்லாரும் ஓடி வந்து பிறகு எல்லாரும் கூட்டில் வந்துடுவோம். மருமகன் விழுப்புரம் போராடிட்டோன்னா அது கோபப்படுவாங்க, நீ வீட்டில் இருந்தால் முஸ்லீம்களை கூட்டு வந்து தூங்குனா அப்படி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சேர்ந்தாங்க இந்த அளவுக்கு சொல்லுவே எஜமானவர்கள் ரொம்ப தானும் பாவந்தியாக இருந்தாங்க, மற்ற எல்லாரையும் பாவந்தியாக எஜமானதுக்கு திருப்பி வச்சா எஜமானவர்கள் கொள்கையில். இதே மாதிரி எஜமான அவர்கள் சர்க்கார் வீட்டில் கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட இருந்திருக்கிறார். சர்க்காருடைய வீடு பெண்களை யாரையுமே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு போஷணம் பண்ணதா இருக்கும். 7-8 வயசு பிள்ளைங்க பசங்களுக்கு மேலே யாரையுமே சர்க்கார் வீட்டுக்குள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு சர்க்கார் நாயகம் அவர்கள் ரொம்ப போஷா பருதா குடும்பத்து பெண்களை அந்த அளவுக்கு எஜமானவர்கள் போஷா பருதா இருப்பாங்க. அது மட்டுமல்ல, யார் தக்குவா செய்கிறாங்களோ அவங்க சர்க்கார் ரொம்ப நேசிப்பாங்க. வெறும் வைத்தியநாயகம் எல்லாமும் கூட்டு விட்டு சர்க்கார் உட்காந்துருக்காங்க. சர்க்காரை பேரக்குள்ள வழியாக கடந்து போனாங்க. கடந்து போகும்போது சர்க்கார் வந்து வழிவகுத்து வந்துட்டார். எது நிற்கும் போது தன் கையை அப்படி மறைச்சுக்கிட்டார், அப்படி தொப்புள்கிட்ட வச்சு மறைச்சுக்கிட்டார். இந்த பேரக்குள்ள உடம்புல மோதும் போது தன் மேலே அந்த பேரக்குள்ள உடம்பு மோதிடக்கூடாது என்பதற்காக மறைச்சுக்கிட்டார். ரொம்ப அவரை பாராட்டினாங்க. இந்த அமுதான ஒரு சின்ன பேரன் உடம்பு தன் மேலே மோதக்கூடாதுன்னு தன்னுடைய கையை வச்சு மறைச்சிட்டு ரொம்ப பாராட்டி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க எஜமானவங்க. அதே மாதிரி
சர்க்கார் நாயகம் அவங்க முதல்ல சென்னை சர்க்கார் நாயகம் போகிறாங்க. அப்போ சர்க்கார் நாயகத்துக்கு கார் சின்ன கார், இந்தியாவில் சின்ன கார். அந்த காரு இப்போ சர்க்கார் நாயகத்துக்கு கூட ஒரு சின்ன 8 வயசு பையன் வந்துருந்தார். ஒரு முடிவில் மகனாக வந்துருக்காங்க. இப்போ சர்க்கார் நாயகம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி நான் இன்னொரு முறை 3 பேர் இருக்கிறோம். முன்னாடி 8 வயசு பையன் உட்காந்துருக்காரு. முன்னாடி உட்காந்துருக்கிறார். சர்க்கார் நெருக்கியில் உட்காரான்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் அந்த 8 வயசு பையன் மடியில் உட்காந்து நான் உட்காந்துக்கிட்டேன். சர்க்கார் நாயகம் வெளியே வந்தவங்க என்னை பார்த்துட்டு சொன்னாடா ஹோலோவாக்கு வெளியே வரமான்னு கூப்பிட்டாங்க. நான் பையனை வச்சுட்டு வெளியே பின்னாடி வந்துட்டேன். நெருக்கி உட்காந்துட்டாங்க சர்க்கார். உட்காந்து சர்க்கார் சொன்னாங்க, அமுதான பசங்களை சின்ன பேருங்களை மண்ணில் வைக்கிறது கூடாதுமா, ஹராமானது என்று நான் வந்து என்னை கண்டித்து சொன்னாங்க சர்க்கார் நாயகம். இந்த மாதிரி சர்க்கார் நாயகம் சரீரத்தில் யாராவது கொஞ்சம் மாறு செஞ்சால் கூட சரி. சர்க்கார் நாயகனுடைய வேற பிள்ளை ஒருத்தர், அவன் கண்ட வேலை செய்கிற பையன் ஒருத்தர். அந்த பையன் சர்க்காருடைய மகனார் வீட்டுக்கு ஏதோ சாப்பாடு வாங்க போயிட்டார். சர்க்கார் நாயகம் வெளியே வந்துட்டாங்க. வந்தவங்க எங்கே போனீங்கன்னு கேட்டாங்க. சர்க்கார் மகனார் வீட்டுக்கு போன பையன் சொல்கிறார், ஆம்பளை யாருக்கான வீட்டில் இல்லை. ஆம்பளைலாம் சர்க்கார் நாயகம் வீட்டில் சாப்பாடை கட்டி வெளியே வச்சுட்டாங்க, டிஃபனை வெளியே வச்சுட்டாங்க. வெளியே எடுத்துட்டு வந்தார் அவர். சர்க்கார் ஆம்பளை எப்படிடா நீ போனேன் சர்க்கார் கண்டிச்சு, ஊரில் டாக்டர் வெளியே போன சர்க்கார் நாயகங்க உடனே வெளியே போக சொல்லிட்டாங்க. சர்க்கார் நாயகம் யாரோட வெளியே போன காசு உத்தரவு போட்டாங்க. சர்க்கார் இந்த அளவுக்கு யாராவது சரீரத்தில் கொஞ்சம் மாறு செஞ்சால் கூட சர்க்கார் ரொம்ப கோவப்படுவாங்க. சர்க்கார் நாயகத்தில் கடைசியாக சர்க்கார் மெட்ராஸ் போகிறாங்க. மெட்ராஸ் போகும்போது சர்க்கார் நாயகத்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ சர்க்கார் நாயகம் எல்லாரும் 10 பேர் காசு கொடுக்குறாங்க. 30 ரூபா காசு கொடுக்குறாங்க சர்க்கார் நாயகம். அப்போ சர்க்காருடைய பேத்தி ஒரு புள்ள நின்றுச்சு வாசல்ல. ஒரு புதிய அவசரமாக உள்ளே வந்தவர், காசு வாங்க ஸ்பீடாக வந்தவர், லேசாக அவருடைய கை சர்க்காருடைய பேத்தி மேலே மோதிடுச்சு. சர்க்கார் நாயகம் உடனே அவரை பார்த்து சர்க்கார் எல்லாரும் ஜிமானம் எல்லாரும் மரியாதை எல்லாரும் யாரும் வாங்க போக மாட்டாங்க. தன் பேர பிள்ளை கூட சர்க்கார் வாங்க போனான்னு சொல்லுவாங்க. நான் சர்க்கார் அன்னைக்கு எவ்வளோ கோவப்பட்டாங்க. கபோதி அணி ஏண்டா மோதி வரான்னு கேட்டாங்க. சர்க்கார் பெண் குழந்தைகள் மேலே மோதினவங்க சர்க்கார் அவ்வளோ கோவப்பட்டாங்க. இது மாதிரி சரியத்து விஷயத்தில் எஜமானவர்கள் ரொம்ப வேடு உள்ளவராக இருந்தாங்க. அதே மாதிரி எல்லா இடத்திலையும் பரோபகாரத்தோடு எல்லா இடத்துலையும் அன்பு காட்டக்கூடியவர்களாக எஜமானவர்கள் இருந்தாங்க. நாம் மனுஷரை பார்க்குறோம், சின்ன பசங்கள்லாம் சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் சர்க்கார் நாயகம் எவ்வளவோ பெரிய விஷயங்கள் சர்க்காரை எதிர்த்து எவ்வளோ பேர் என்னென்ன காரியம் செஞ்சு போக கூட எல்லாத்துக்கும் சர்க்காரை உபகாரம் தான் செஞ்சாங்க. சர்க்காரை வாழ்நாள்லாம் எதிர்த்தவர்கள் பற்றி கூட சர்க்கார் நான் யாரை பற்றியும் சமையலாம் புறம் பேச மாட்டாங்க. என்ன செஞ்சா என்னை பற்றி என்ன செஞ்சார்கள் என்னை துரோகம் பண்ணார் என்று சர்க்கார் நாயக எதிரிகளை பற்றி கூட ஒரு 4 நாளில் ஒரு முறை கூட புறம் பேசியதே இல்லை. சர்க்கார் நாயகம் எஜமானவர்கள் யாரை பற்றியும் புறம் பேசுறதே இல்லை. சர்க்கார் அப்படி யாராவது சர்க்காரை பேச ஆரம்பிச்சா வேற விஷயம் பேசுங்க, யாரை பற்றி என்ன பேசாதீங்கன்னு எஜமானவங்க சொல்லி காமிப்பாங்க. அதே மாதிரி சர்க்கார் நாயகம் அவர்கள் பணம் விஷயத்தில் ரொம்ப, அதாவது பொது காசு இவருடைய காசு தன் காசை கலந்துடக்கூடாது என்று ரொம்ப பேருவதாக இருந்தாங்க. ஆரம்பமாக சர்க்கார் நாயகம் மாப்பேட்டை மரசாவுக்கு சபீராக இருந்தாங்க. மாப்பேட்டை மரசாவுடைய வசூலராக இருந்தாங்க சர்க்கார் நாயகம். சர்க்கார் என்ன பொருள் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரூபாய் பேன் செய்யணும், எல்லா பற்றி பேசணும், அது யார்கிட்டையும் காசு கேட்கக்கூடாது. யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கி மரசாவுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சர்க்கார் பொறுப்பு இருந்தாங்க. சர்க்கார் நாயகம் பரங்கி பேங்க் ஒரு பேங்க் போயிருக்காங்க. போய் விஆர் பேங்க் பண்ணால் பேங்க் இருக்காங்க, 12 20 பேங்க் இருக்காங்க, 12 பேங்க் இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அந்த காலத்தில் 2000 ரூபா பெரிய இது 2 லட்ச ரூபா மாதிரி 2000 ரூபா காசு சர்க்கார் ஹதியாக கொடுத்துட்டாங்க. இன்னும் 2000 ரூபா மாசா ஹதியாக கொடுத்துட்டாங்க. மாசா கொடுத்துருங்கன்னு சொல்லி
சர்க்கார் நான் 4000 ரூபாயும் வாங்கி மதரசா பேரை பில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா மதரசாவோட வசூலாக வந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஹதியாக்களும் மதமானு சொல்லிட்டு அதையும் வாங்கி மதரசா பேரை பில் போட்டு கொடுத்துட்டாங்க. 4000 ரூபாய் பில் போட்டு சர்க்கார் நான் கொடுத்துட்டு சர்க்கார் நான் வீட்டுக்கு 4 பேர் செல்லும்போது சேரும்போது பஸ் மாறி மாறி பஸ்ஸில் வந்து சேர்றாங்க. நைட் 2 மணி ஆயிடுச்சு. சர்க்கார் நான் 4000 ரூபாய் பெரிய, அதாவது 4 லட்ச ரூபா பெரிய காசு அது. எப்படி வீட்டை வச்சு படுக்குது, இந்த காசை வச்சு படுக்கிறது, நைட் தூங்கும் போது என்ன பண்ணுறது, என் பிள்ளைகள் செலவு பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நைட் 2 மணிக்கு சர்க்கார் நாயம் அந்த ஆட்டோ மாசாவுடைய செக்ரட்டரி அப்போதையும் ஒருத்தருந்தாராம். அவருக்கு அவன் தட்டி இந்த மாதிரி மாசாவுடைய காசு 4000 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. பயமாக இருக்கு, போத்து வந்துருமோன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அவரு காலையில் எழுந்திரிச்சு எல்லா உறவுகளையும் சொன்னாராம், பாருங்க நீங்கள்லாம் என்ன செய்றீங்க, எஜமா பாருங்க 4000 ரூபாய் காசை வச்சுட்டு இரவுல கொண்டாந்து கொடுத்தாங்க பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி காமிச்சாங்க. அப்போ சேஷநாயன் அவர்கள் அந்த காசு விஷயத்துல ரொம்ப உள்ளவர்களாக, அதாவது தன்னுடைய காசோடு கலந்துடக்கூடாது என்று எஜமான் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தான். சர்க்கார் நாயக்கர் ஒரு தடவை மெட்ராஸ்லேருந்து ஒரு பல்லையார் சிறப்புல ஒத்துக்கூட வந்தான். சர்க்கார் நாயகம் வந்த உடனே சர்க்கார் நாயகம் கேட்டாங்க, நீ வந்தீங்களே யார் காசில் வந்தீங்கன்னு கேட்டாங்க. பல்லையார் காசு வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்ன சர்க்கார் கோச்சுக்கிட்டாங்க. நீ பள்ளிவாசனுடைய நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், வர முடியாதுன்னு தெரியும் உங்களால், நீங்கள் அழைப்பு கொடுக்கறதுக்கான பிள்ளையார் சர்க்கார் நாயகம் அவர்கள் அந்த பள்ளிவாசனுடைய காசு சர்க்கார் நாயகம் பஸ்ஸுக்கு அந்த வேனுக்கு எவ்வளோ காசு காருக்குன்னு சொல்லி காருக்கு எவ்வளோ காசு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எஜமான் அவர்கள் இந்த காசை காருக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருக்கும் எஜமான் அவர்கள் வாரி வழங்கக்கூடியவராக இருந்தாங்க. குறிப்பாக சர்க்கார் நாயகம் கடைசி 27 மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் எஜமான் அவர்களுக்கு முடிவு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1000 5000 சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. என்னுடைய சேவை முழுவதும் அல்லாஹ்வுக்காகவே செய்யணும், காசு பணத்துக்காக செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சர்க்கார் நாயகம் கடைசி 2002 துபாய்க்கு போயிட்டு வந்தாங்க. துபாய்க்கு போயிட்டு வந்தப்போ அங்கே உள்ளவங்க எல்லாம் ஆளுக்கு 5000 கொடுத்தாங்க, காசு பணம் கொடுத்தாங்க. சர்க்கார் நாயகம் அதெல்லாம் அவங்க எண்ணி பார்க்க சொன்னாங்க. 8 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. சர்க்கார் நாயகம் உடனே கூப்பிட்டு எல்லா உலமாக்களின் பேர் எழுத சொல்லி சேஷனா உதவி எல்லா உலமாக்களின் பேரையும் எழுதி எல்லாத்துக்கும் 5000 10,000 சொல்லி எழுதி கொடுத்து 8 லட்ச ரூபா முடிச்சு 5000 கொடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. நான் எனக்கு அல்லா கொடுத்தது, நான் அல்லாவுக்கான கொடுத்துட்டேன், நான் அல்லாவுக்கான தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு எஜமானவர்கள் எல்லாத்துக்கும் பெரிய ஃபையாஸாக வாரி வழங்கக்கூடியவராக இருந்தாங்க. சர்க்கார் நாயகத்தில் எந்த ஒரு மாணவர்களும் போய் சர்க்கார்ட்ட வந்துட்டு வெறுங்கையாக போனதே கிடையாது. நாங்கள்லாம் ஓதுன காலத்தில் சர்க்கார்ட்ட போவோம், 1 ரூபா செலவழிச்சுட்டு போவோம். ஆனால் சர்க்கார் 200 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிருப்போம். எங்களுக்கு பஸ் காசுக்கும் போகிற காசுக்காயிரும், எக்ஸ்ட்ரா 1 மாதம் காசு எங்களுக்கு செலவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு சர்க்கார் அவர்கள் வர்ற எல்லாருக்கும் வெறுங்கையாக அனுப்பவே மாட்டாங்க. அதே மாதிரி உலமாக்கள் சர்க்கார் பயன் பேசுகிறாங்கன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் பேசணும், சர்க்கார் அவர் 1000 2000 எந்த ஒரு ஆளுமே சர்க்கார்ல போயிட்டு வெறுங்கையாக வந்ததே கிடையாது. எந்த ஒரு ஆளுக்கும் சர்க்கார்ல போயிட்டு வெறுங்க வந்ததே கிடையாது. 100 சிலாசத்து சொல்லுவாங்க. 100 சிலாசத்து சர்க்கார் மறைவுக்கு பின்னாடி, சர்க்கார் மறைஞ்சு 1 வருஷத்துக்கு முதலாவது உருசு 100 சிலாசத்துக்கு உள்ளே போயிருக்கிறாங்க. சர்க்கார் ஜியாரத்துக்காண்டி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது என் மாதம் வந்துட்டே இருந்துச்சு. என் உஸ்தாத் அவங்க எனக்கு ஒரு 1000 ரூபா ஹதியா கொடுங்கன்னு சொல்லி இன்னொரு கவரில் ஒரு 1000 ரூபா வச்சு உஸ்தாத் ஹதியா கொடுத்தேன். அவங்க ரோதா வெளியே வர்றாங்க, ஹதியா கொடுத்தேன். வாங்கி தொடர்ந்து பார்த்தா 1000 ரூபா இருந்துச்சு. உடனே உஸ்தாத் சொன்னாங்க, உங்கள் சர்க்கார் ஹயாத்து நிரூபிச்சுட்டாங்க, ஹயாத்தில் வழின்னு நிரூபிச்சுட்டாங்க. நான் உள்ளே போய் சர்க்கார்ட்ட சொன்னேன், வைத்தியநாயகன் எஜமானே, எப்போ நான் உங்கள்கிட்ட வந்தால் 1000 ரூபா ஹதியா கொடுப்பீங்களே, நான் இப்போ நீங்கள் மறைச்சிட்டீங்களா, நான் இப்போ வாங்காமல் வெளியே போகிறேன்னா அப்படின்னு நான் நினச்சேன் மனசில். நான் வெளியே வந்தேன், சர்க்காருக்கு ஹலீஃபாக்களே கொடுக்க வச்சுட்டாங்க, என்ன எஜமான் நான் சொல்லி காமிச்சேன். இந்த மாதிரி வர்ற எல்லாருக்கும் வாரி வழங்குவதில் சர்க்கார் அவர்கள் மிகப்பெரிய ஃபையாஸாக, அதாவது கொடுக்கும் வல்லலா எஜமானவர் தான். சர்க்கார் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் 8 பள்ளிவாசலுக்கு எஜமானவர், 8 பள்ளிவாசலுக்கு எஜமானவர்கள்
மேலே அந்த டாரிஸ் போடுறதுக்கு இது முழுசாக பொறுப்பு வச்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் சர்க்கார் அவர்கள் பக்கத்தில் ஒரு ரஹமத் நகர் பள்ளிவாசலில் முழுசாக சர்க்கார் நாயகம் அவர்கள் தானே செலவு பண்ணி கட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லோருக்கும் வாரி வழங்குவதில் சேஷநாயகம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக சேஷநாயகம் இருந்தாங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேஷநாயகம் அவர்கள் நமக்கு எல்லா விஷயத்திலையும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லா ஜிக்ர் சேஷநாயகம் அவர்கள் அல்லாஹ் அல்லா ஜிக்ர் ஒரு தடவை இரவு 12 மணி 1 மணி ஆயிடுச்சு. இல்லை சர்க்கார் பயான் முடிச்சு 1 மணி ஆயிடுச்சு. சர்க்கார் சேரே உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. சர்க்கார் அப்படி ரொம்ப சென்று தூக்கம் வருது, ஆனால் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சர்க்கார் படுத்துக்கலாம்னு சொல்லும் பொழுது சர்க்கார் இல்லை நம்ம சேஷநாயகம் இதுக்கு இல்லை, கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ஓய்வு முடிச்சு நான் படுத்துக்கிறேம்மா சர்க்கார் சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதுவும் கடைசி காலம் வரைக்கும் செயல்படுத்த கடைசி காலம் வரைக்கும் சேஷநாயகங்களை கரெக்டாக எஜமானவர்கள் செய்வாங்க. சர்க்கார் நாயகம் வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் டாக்டர் செரியும் டாக்டர் இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போயிருந்தால் கூட நிசாமி ஷாப்லாம் கூட வந்திருந்தாங்க. அப்போ அங்கே சர்க்காருடைய அந்த ஹார்ட் பீட்டை சவுண்டாக போட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்க்கும்போது டாக்டர் அந்த அந்த ஹார்ட்லேருந்து அல்லாஹ் 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 அல்லான்னு சவுண்ட் கேட்டுச்சு. டாக்டர் ஆச்சரியப்பட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வாங்கலாம்னு கேட்டதே இல்லை. அந்த சர்க்கார் சொன்னாங்க, இந்த சவுண்ட் நிசாமி ஷாப்புலாம் நல்லா தெளிவாக கேட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சர்க்கார் வெளியே வந்து டாக்டருக்கு மரியாதை செஞ்சு வெளியே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து சர்க்கார் கை காரியத்துக்கு போனாங்க, மரியாதை செஞ்சார். சர்க்கார் நான் கல்புல அல்லாவதான எதுவுமே வச்சிருக்கல, சதா அல்லாவே ஞாபகம் செஞ்சாங்க. அதனால தான் அவன் கல்பு கூட அல்லாவதான் இதுக்கு செஞ்சு. அது மட்டும் இல்லை, சர்க்கார் அவங்க எல்லா ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடி துவா செய்வாங்க. நாம தான் தொழிலுக்கு பெருந்தாவை போயிடுறோம். சர்க்கார் கையேந்தி சர்க்கார் சொல்லுவாங்க, நான் கையேந்திட்டு அழுகாமல் கை வச்சது இல்லைமான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தொகை 10 மணி நேரம் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப நேரம் துவா செய்வோம். தொழுத நேரத்தை விட அதிகமாக துவா செய்வோம். நாம் தொழுத நாமெல்லாம் கடவுள் அவசர அவசரமாக தொழுகிறோம். சர்க்கார் இஷா தொழுவு போனால் குறைஞ்ச 1 மணி நேரம் ஆகும். ரொம்ப அமைதியாக ஒவ்வொரு ஆயத்தையும் 2 தடவை 3 தடவை ஓதுவோம். சர்க்கார் தொழுவும் அது ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆயத்தையும் 3 தடவை ஓதுவோம். சிறார் 3 தடவை ஓதுவோம். அந்த ஆயத்தில் எந்த ஆயத்தை ஓதுறாங்களோ அது மனசு நல்லா பதிகிற வரைக்கும் அடுத்த ஆயத்துக்கு போக மாட்டாங்க. அத்தையாத்தை மாதிரி அத்தையாத்துக்கு 3 தடவை ஓதுவோம். அது எந்த அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி 3 தடவை சொல்லுவோம். அந்த மனசு நல்லா பதிகிற வரைக்கும் அடுத்த ஆயத்துக்கு போக மாட்டாங்க. இதே மாதிரி ரொம்ப அமைதியாக தொழுவோம். தொழுது முடிச்ச பிறகு இந்த முடிவுகள் எல்லாரும் பொதுவாக துவா செய்ய மாட்டாங்க. எல்லா முடிவுகளும் எந்த முடிவுலாம் தேவைகளுக்காக சொல்லியிருந்தாலும் எல்லா முடிவுடைய பேரையும் குறிப்பிட்டு இந்த வாசி சொன்னாங்க ரப்பே, இந்த வாசி சொன்னாங்க ரப்பே, எல்லா முடிவுடைய பேரையும் சொல்லி அவங்களுடைய குறிப்பிட்ட தேவையும் சொல்லி துவா கேட்பாங்க. அவங்களுக்கு காரணம் என்ன? எல்லா முடியும் இந்த முடிவு என்ன தேவை சொன்னாலும் சொல்லாமல அல்லாட பேசுறது ஒரு சாக்கு அவங்களுக்கு, அல்லாட பேசுறது ஒரு சாக்கு தானே அவங்களுக்கு. ஆனால் எல்லா முடிவுடைய பேரையும் சொல்லி அவங்க துவா செய்வாங்க. சர்க்கார் நான் மெட்ராஸ் கூட மெட்ராஸில் சர்க்கார் மந்தவில் இருக்கிறாங்க. முடியுது அவங்க புதுசாக சொல்கிறாங்க, மருந்து வந்து டாக்டருக்கு அப்போலோ அப்பாயின்மெண்ட் இருக்குது, எப்படி போகணும் சர்க்கார் அப்படின்னு சொன்னாங்க. மருந்து தொழுதுட்டு அவசர அவசரமாக துவா செஞ்சுட்டு சர்க்கார் கார் ஏறி போயிட்டாங்க. போய் 2 மணி வந்தாங்க, பயணம் முடிச்சுட்டு இஷா தொழுவாங்க சர்க்கார். இஷா சர்க்கார் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இஷாவும் துவா கையில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க சர்க்கார். அப்புறம் சர்க்கார் துவா போய் என்ன கேட்டாங்க சர்க்கார் நாயகம், அது இஷாவில் இன்னைக்கு இஷாவில் ரொம்ப அழுது பார்த்தீங்களாமான்னு கேட்டாங்க. ஆமாம் சர்க்கார் ரொம்ப அழுகி சர்க்கார் சொன்னேன். சர்க்கார் சொன்ன மகரிப்பில் நான் சீக்கிரமாக துவா செஞ்சுட்டு போயிட்டேன், அல்லா என்ன கேட்டான், என்கிட்ட கேட்கறது வேற ஒன்று பெருசாக போச்சு. அவங்களுக்கு என்கிட்ட கேட்கறத விட வேற ஒன்று பெருசாக போச்சா, அல்லா என்னை கண்டிச்சான்.
அதாம்மா நான் வந்து ரொம்ப அழுதுன்னு ஷேக் சொன்னேன். சர்க்கார் மாதிரி அழுகையில ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இதுமே சர்க்கார் இல்லை ஆரம்பிச்சுட்டா சர்க்கார் கல்லு தண்ணி அப்படியே மலை மாதிரி கொட்டும். அப்படியே முகம்மது இதுசையும் பார்த்தா என்னமோ மடை திறந்த வெள்ளம் மாதிரி சர்க்கார் கை அவங்க சும்மா இணைஞ்சு தாயினாலும் தண்ணி கொட்டும். ஒவ்வொரு திருச்சிலையும் சர்க்கார் அப்படி அழுவாங்க. சர்க்கார் இது மாதிரி எங்கேருந்து அழுகு வந்துச்சு அவங்களுக்கு, எங்கேருந்து அழுகு வந்துச்சு. ஒரு முறை ஒரு ரம்ஜானில் கூட 25 அப்படிங்கிறேன். அப்போ சர்க்கார் நாயகம் வந்து சர்க்கார் நாயகத்தில் ஒரு 15 வயசு பையன் இருக்கும். ஒரு ஓதரப்புள்ள யூஸ் ஓதரப்புள்ள வந்து மையத்து வந்தார். நாங்களாம் சர்க்கார் பக்கத்து வீட்டில் சர்க்கார் ஜடேஜா சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வைக்கணும் சில்லாரிச்சு நடந்துட்டு சர்க்கார் பக்கத்து வீட்டில் சர்க்காருடைய வீட்டில் வச்சு மையத்து கொடுத்தோம். சர்க்கார் 15 வயசு பிள்ளைக்கு வசனம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்து அந்த இசுபார் செஞ்ச உடனே அந்த பையன் தேவி அழுக ஆரம்பிச்சிட்டார். சின்ன பிள்ளை கல்வி இலகிய மனசு அழுக ஆரம்பிச்சிட்டார். அவர் அழுக சர்க்கா அழுகிறார். சர்க்கா அழுதுகிட்டே இருந்தவங்க அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மஜ்லிஸ்க்கு வந்தாங்க. எல்லாரும் பேர் ஹலீஃபாக்கெல்லாம் சர்க்கார் கலந்து வந்துக்கிட்டே இருக்கிறான். 3 மணி நேரம் தொடர்ந்து நாச்சு அழுகிறார் சர்க்கார். அப்புறம் சர்க்கார் கடைசியில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சர்க்கார் ரொம்ப அழுகை சர்க்கார் எல்லாம் முறையிட்ட போது சர்க்கார் சொன்னாங்க, இல்லைம்மா ஒரு 15 வயசு பையன் வந்தாரு, அவர் ரொம்ப அழுதாருமா. என் கல்வி என்ன வந்துச்சு, பாவமறியாத இது வரைக்கும் பாருங்க சின்ன பிள்ளை அவரே அழுதாருன்னு சொன்னா பாவமே உருவெடுத்து நாம போய் அழுகூட நாம அல்லா முன்னாடி அப்படின்னு மனசு எனக்கு வந்துச்சுமா. அதனால அழுக நிற்கவே மாட்டேங்குமான்னு சர்க்கார் சொன்னாங்க. எந்த அளவுக்கு எஜமானவர்கள் இலகிய உள்ளம் படைத்தவர்களாக அவங்க மாதிரி அழுகக்கூடிய யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எஜமானவர்கள் அழுகக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆகவே சர்க்கார் நாயகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் முக்கியமானது. நம்ம ஷேഖனாக இருக்கிறதுல கரெக்டாக செய்யணும். எல்லா இடத்துலையும் அல்லாஹ் அடையாளா எல்லாத்துலேயும் பிரியமான அன்பாக எஜமானவர்கள் எப்படி இருந்தார்களோ அவருடைய பிறந்த நாள்லேருந்து நாம் படிப்படியாக்கி ஷேഖனாக இருக்கிற கரெக்டாக செய்ய மாதிரி இரவெல்லாம் எதுவும் அல்லாவை பற்றி பேசணுமா, நாமளும் அல்லாவை பற்றி மக்களுக்கு நம்மளால் முடிந்த அளவு சொல்லணும். எஜமானவருடைய உண்மை புரியுதா அல்லாவுக்கெல்லாம் அவருடைய உண்மை உலாமல் அல்லாவுக்கெல்லாம் துணியாவில் ஆசனாகி போய் போனாங்க. சர்க்கார் செய்த சேவையை நம்மளை கூட அல்லாவுக்கெல்லாம் செஞ்ச சேவைகள் கோடியில் ஒரு பங்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாவுக்கெல்லாம் எனக்கு வந்து முடிவானாங்க. வாசல் அவனான்